ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்த முதலாம் வார்த்தையானது பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வசனங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். சிலுவையில் மரிப்பது என்பது ஒரு கொடூரமானவும் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு கேவலமான மரணமாக அன்று இருந்தது. ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு ரோம பிரஜையையும் சிலுவையில் மரிக்க கூடாது என்று ஆணை பிறப்பித்திருந்தனர். ஆகவே ஒரு பெரிய குற்றவாளியை தான் இந்த சிலுவையில் அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்களாம். ஆனால் ஒரு பாவம் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு அந்த முன்தினம் இரவே அவரை போர் செய்வர்கள் மிகவும் துன்புறுத்தி சித்திரவதை செய்கின்றனர். இதனால் காலையில் அவர் மிகவும் சோர்வுடனும் தளர்ந்து போயிருக்கிறார். அப்படி இருந்தும் அவரை அந்த வீதி முழுவதுமாக அந்த கனமான சிலுவையை அவரை சுமக்க செய்கிறார்கள். அதன் பின்பு அந்த கொல்கதா மலையில் அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அறைந்து அந்த சிலுவையை நேராக நிறுத்தி வைக்கிறார்கள். இவ்வாறு அப்படி செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு அசைவும் அந்த ஆணிகள் அந்த தசைகளை கிழிப்பதினால் அவருக்கு வலி மென்மேலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சிலுவையில் மரிக்கும் ஒரு மனிதன் எப்படி மரிப்பான் என்றால், கைகளிலும் கால்களிலும் அடித்த ஆணிகளால் வலியும் இரத்தத்தினால் அல்ல. அவன் சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த பாரம் அவனை பூமியை நோக்கி இழுக்கும். அதனால் ஒவ்வொரு மூச்சையும் அவன் மிகவும் சிரமமாக அந்த உடம்பை நிமிர்த்தி கைகள் கால்களை முறுக்கிக் கொண்டுதான் ஒவ்வொரு மூச்சையும் அவன் எடுக்க வேண்டும். கடைசியில் அந்த மூச்சு விடும் தசைகள் தளர்ந்து விடுவதால் அவன் மாரடைப்பால் இறந்து விடுகிறான். இப்படி இறக்கும் ஒரு மனிதன் அந்த காலத்தில் என்ன செய்வானா, மிகவும் கதறி
தன்னை துன்புறுத்தியவர்களை சபித்தும் அவர்களை தூஷித்தும் இறப்பானாம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு ஜெபத்தை பிதாவிடம் கூறுகிறார். அதாவது, பிதாவே, இவர்களை மன்னியும் என்று. யாருக்காக இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலிருந்து கீழே பார்க்கும் பொழுது அங்கே போர் செய்வர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் முன்தினமே அவரை சித்திரவதை செய்தவர்கள். இப்பொழுதும் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்து அவரை சிலுவையில் தொங்கவிட்டு பின்னர் அவருடைய வஸ்திரங்களை பங்கிடும்படி சீட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக பிதாவிடம் ஆண்டவர் வேண்டுகிறார். அடுத்தபடியாக அங்கே சுற்றி சதுசேயரும் பரிசேயரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் முன்தினம் இரவு பொய் சாட்சி கூறி அவரை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது அவர் இறப்பதை உறுதி செய்ய அங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக ஆண்டவர் கூறுகிறார், இவர்களுக்காக பிதாவிடம் ஆண்டவர் மன்றாடுகிறார். அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் ஒரு பொது இடம். அது வழிபோக்கர்கள் நிறைந்த இடம். அதனால் வழிபோக்கர்கள் அங்கே சுற்றி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக ஆண்டவர் பிதாவிடம் மன்றாடுகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் ஊழியம் செய்யும் காலத்தில் அவருடன் கூடவே இருந்து அவருடன் கஷ்ட நஷ்டங்களை பங்கிட்டு அவருடன் உணவு அருந்தி இருந்த சீஷர்கள் இப்பொழுது 4 திசைகளும் பயந்து ஓடி ஒளிந்து உள்ளனர். இவர்களுக்காக ஆண்டவர் பிதாவிடம் மன்றாடுகிறார். ஆண்டவர் ஏன் தன்னை துன்புறுத்தியவர்களை தூஷிக்காமலும் அவர்களை திட்டாமலும் இப்படி அவர்களுக்காக ஏன் பிதாவிடம் மன்றாடுகிறார் என்று பார்க்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த சிலுவை பாடுமரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தத்தின்படி அவர் உலகத்திற்கு வந்து உலகத்தாரின் பாவங்களை போக்கும்படி அவருடைய அளவில்லாத அன்பினாலும் கிருபையினாலும் அவர் இந்த பாடுமரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் தன்னை துன்புறுத்தியவர்களின் மேல் அவருக்கு கோபம் வரவில்லை, ஆனால் வேதனை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு திரியேக கடவுளை, ஒரு தேவகுமாரனை கடவுள் என்று அவர்கள் தெரியாமல் இப்படி துன்புறுத்தி கொள்கிறார்களே என்று வேதனையுடன் பிதாவிடம் வேண்டுகிறார், பிதாவே, இவர்களை மன்னியும் என்று. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் பிதாவிடம் மன்றாடுகிறார். தினந்தோறும் நாம் பாவத்தில் விழுந்துள்ளோம், தினமும் பாவத்தில் நீதி தவிக்கிறோம். இதைதான் பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:15 இவ்வாறு கூறுகிறார், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். அதாவது நாம் பாவங்களை வெறுத்து செய்ய வேண்டாம் என்று நினைத்தாலும் செய்து விடுகிறோம், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மால் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் மனிதர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்மை மீட்கவும் ரட்சிக்கவும் ஆசைப்பட்டார். இதைதான் பரிசுத்த யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமலும் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு ரட்சிக்க வந்தார். இந்த உலகத்திற்கு தேவகுமாரனாக அவர் நியாயம் தீர்க்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க வந்தார். அதனால் தான் தன்னையே பலியாக ஒப்புக்கொண்டு இப்போ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அப்படி தூங்கிக் கொண்டிருக்கையில் நமக்காக ஆண்டவர் பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கின்றார்களே என்று அவர் பிதாவிடம் மன்றாடுகிறார். நாமும் அதை உணர வேண்டும். நாம் அவருடைய அளவில்லாத அன்பையும் கிருபையும் உணர்ந்து நாம் மனம் திரும்பி நாம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் இந்த வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து மறுமையிலும் நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த இலவச இரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் தாமே